அங்கே சர்க்கரை நோய் நிறைய பேருக்கு இருக்குது. சர்க்கரை நோயினால் உடம்பு பலகீனம் ஏற்படுது. அப்போ சர்க்கரை நோயை வாயடக்க நோய் அடங்கும். உணவு கட்டுப்பாடு ரொம்ப முக்கியம். உருளைக்கிழங்கு, வாழைக்காய், கார்போஹைட்ரேட் உணவுகளை குறைக்கணும். கார்போஹைட்ரேட் உணவுகளை குறைச்சி மாத்திரைகளை சரியான டைம் சாப்பிடணும். சில பேர் மாத்திரை சாப்பிடாமத்தோட சுகர் கண்ட்ரோல் கொண்டு வந்துடுறாங்க. அது எப்படி? அப்போ உணவு கட்டுப்பாடு ரொம்ப முக்கியம். அதே மாதிரி ஃபிசிக்கல் ஒர்க்கு ரொம்ப இருக்குங்க உடம்புக்கு. இப்போ முன்னால் பாருங்கள், அழகாக பெண்கள் மாவு அரைக்க, மசாலா அரைக்க, மாப்படிக்கிறது எல்லாம் ஃபிசிக்கல் ஒர்க்கு நல்லா பண்ண போய் பெண்களுக்கோ விவசாயிகள் மீனவர்களுக்கெல்லாம் பாருங்கள் உடம்பு ஸ்ட்ராங்காக இருக்கும், உறுப்புகள் வலுவாக இருக்கும். அப்போ ஃபிசிக்கல் ஒர்க்கு நம்ம பண்ணாத காரணத்தினால கூட இப்போ ஆட்டோமேட்டிக்காக சுவிட்சு போட்டால் எல்லாம் வேலை செய்கிற மாதிரி ஆகிப்போச்சு. அந்த மிஷின் இந்த மிஷின்ட்டு. அப்போ இதில் என்ன ஆகுது? நம்ம உடம்புகளுக்கு உறுப்புகளுக்கு வேலையெல்லாம் போயிடுது. அதனால கூட சில நேரங்களில் நம்ம உடலில் சின்ன சின்ன நோய்கள் அது பின்னால் பெரிய அளவில் பாதிக்கும். சர்க்கரை நோயினால் உடம்பு பலகீனம் ஏற்படலாம். மூட்டு வலி, முதுகு வலி, கழுத்து வலி, தலைவலி, வயிற்று வலி, நெஞ்செரிச்சல், புளிச்சேப்பம், எல்லா நோய்களும் பார்ப்போம். குழந்தை இல்லாத பிரச்சனை, ஆண்கள் பெண்கள் மறைமுக பிரச்சனை எல்லாத்தையும் பார்ப்போம். மாதவிடாய் பிரச்சனை, பெண்களுக்கு மாதவிடாய் வரல, அதற்கும் தீர்வு நம்ம அன்னிசித்தால் இருக்குது. அதில் கவலைப்படாதீங்க. அழகாக முன்னால் பெண்கள் என்ன செஞ்சாங்க? முன்னால் அருமையாக மாவு அரைக்கிறதுக்கு வச்சு ஒரு 25-30 வருஷம் முன்னால் மாவு அரைக்கிறதுக்கு அந்த கல் வச்சு மாவாட்டுவாங்க. மசாலா அரைக்கிறதுக்கு அம்மி தானே, அம்மி வச்சு மசாலா அரைப்பாங்க. அப்போ இதெல்லாம் பயன்படுத்தும் போது என்ன ஆகுது? உடம்புகளில் உறுப்புகளில் அந்த உறுப்புகளுக்கு வேலை கொடுத்த மாதிரி ஆச்சு. கைக்கு வேலை, காலுக்கு வேலை, கைக்கு வேலை, காலுக்கு வேலை, எல்லா உறுப்புகளுக்கும் வேலை கொடுத்தா தான் உடம்பு வலுவாய் ஸ்ட்ராங்காக நிற்கும். அப்போ சுகர் ரொம்ப அதிகமாக கிடையாது. ஆனால் இன்றைய காலகட்டத்தில் நிறைய பேருக்கு சுகர் இருக்குது. அதற்கு காரணம் நமக்கு எடுத்து சாப்பாடு, வீட்டு சாப்பாடு சாப்பிட்றதில்ல, ஹோட்டல் சாப்பாடில் அதிமுகத்தில் மயங்கிறோம். எல்லாமே கவர்ச்சியாகி போச்சு. விளம்பரங்கள் அது இதுன்னு பார்த்து கவர்ச்சியான விளம்பரத்தை அடிமையாகி உடம்பும் கால் வலி, கை வலி, மூட்டு வலி, சர்க்கரை நோய், சுகர் இருக்குது, சுகர் கண்ட்ரோல் ஆகலை, மாத்திரை போட்டால் கூட எடுபடலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காரணத்தை தள்ளப்படுறோம். எல்லாமே நம்ம தான் பார்த்துக்கணும். எனிவே இந்த மாதிரி பாதிக்கப்பட்ட எந்த ஆண்களோ பெண்களோ வாலிபர்கள் கூட சுகர் வருது, பெண்களுக்கு சுகர் வருது. எந்த நிலையில் எப்படி பாதிப்பு இருந்தாலும் ஆண்டனி சித்தா மெடிசன் டாக்டர் ஜான்சன் பிஎஸ்எம்எஸ் கோடம்பாக்கம், சென்னை அக்பராபாத் 2வது வெளியூர் முகாம் பிரான்ச் கிடையாது. ஒரே இடம் சென்னை கோடம்பாக்கம் மட்டும்தான். 98 410 59 194 98 410 69 194. நன்றி, வணக்கம். பிரைஸ் தி லார்ட். குட் மார்னிங்.